இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வங்காளதேசத்தில் எதிர்ப்பு போராட்டம். மலேசிய மாணவர்களை மீட்கும் பணியில் மலேசிய அரசாங்கம். வங்காளதேசத்தில் நடந்து வரும் எதிர்ப்பு போராட்டத்தின் நிலவரம் மோசமான நிலையில் இருப்பதால் கலவரம் நடந்து வரும் பகுதியில் கல்வி கற்று வரும் மலேசிய மாணவர்களின் பாதுகாப்பு கருதி டாக்காவில் அமைந்துள்ள மலேசிய தூதரகத்திற்கு மாற்றம் செய்துள்ளதாக புட்ராஜயா அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வங்காளதேசத்தில் நடந்து வரும் எதிர்ப்பு போராட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் பதற்ற நிலையில் உள்ளார்கள் எனவும், தேவைப்பட்டால் வங்காளதேசத்தில் உள்ள மலேசிய மாணவர்களை மலேசியாவிற்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என விஸ்மா புத்ரா செய்தி வெளியிட்டுள்ளது. வங்காளதேசத்தில் பயின்று வரும் மாணவர்கள் உடனே தூதரகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் மலேசிய உயர்கல்வி அமைச்சு வங்காளதேசத்தின் நிலவரத்தை அவ்வப்போது கண்காணித்து வருவதாகவும் விஸ்மா புத்ரா கூறியது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி 2024 ஜூன் மாதம் வரை IS தீவிரவாத கும்பலின் செயல்களுக்கு ஆதரவு வழங்கி வந்த பொது பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 70 வயது முன்னாள் விரிவுரையாளர் அப்துல்லா டவுட் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். தீவிரவாத சிந்தனையை பரப்புதல் மட்டுமின்றி தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும் நிமித்தமாக கம்போங் மலாயு கங்கார் தப்ராவில் அமைந்துள்ள தனது வீட்டை பயன்படுத்தியுள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் IS தீவிரவாதம் தொடர்பான ஹக்கிகா டீனியோல் இஸ்லாம் மற்றும் தர்பியா ஜிஹாடியா எனும் 2 நூல்கள் மற்றும் தீவிரவாதம் தொடர்பான 2 காணொளிகள் அவர் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என போலீசார் உறுதி செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள விரிவுரையாளரின் குற்றம் நிரூபணமானால் அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் நிலவி வரும் பகடிவதை சம்பவங்கள் குறித்தான நடவடிக்கைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட வலைதளத்திற்கு அனுப்பிய தகவல் குறித்து அந்த நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் மீண்டும் அந்த வலைதள நிர்வாகத்தினருக்கு கடுமையான கடிதம் வழங்கப்படும் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். மலேசிய அரசாங்கம் வழங்கிய அந்த பகடிவதை தொடர்பான கடிதத்தை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்றே தோன்றுவதால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த நிர்வாகத்தினருக்கு கடுமையான முறையில் கடிதம் ஒன்று மீண்டும் அனுப்பப்படும் என அவர் மேலும் கூறினார். மலேசிய சட்டத்துறை, பல்லூடக அமைச்சு, உள்நாட்டு விவகார அமைச்சு மற்றும் தொடர்புத்துறை அமைச்சு என 4 அமைச்சுகளும் அமர்ந்து கலந்தாலோசனை செய்த பிறகு குறிப்பிட்ட சமூக வலைதள நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பப்படும் என அமைச்சர் ஃபமி ஃபட்சில் கூறினார். அரசு திட்டமிட்டுள்ள திட்டங்களை குறித்த நேரத்தில் பூர்த்தி செய்ய குத்தகையாளர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என மலேசிய துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் கேட்டுக் கொண்டுள்ளார். குத்தகையாளர்கள் அரசாங்க திட்டங்களை குறிக்கப்பட்ட காலக்கெடுவில் முடித்து ஒப்புக்கொள்ளப்பட்ட விவரக்குறிப்புகள், தரநிலைகள் மற்றும் பட்ஜெட் போன்றவற்றின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று கூறினார். தான் அடிக்கடி அரசாங்க திட்டப்பகுதிக்கு செல்ல வேண்டியிருந்தால் அந்த திட்டத்தில் சிக்கல்கள் இருக்கின்றன என்றே அர்த்தம். எனவே குத்தகையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் முறையாக செயல்பட்டால் அரசாங்கம் அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கும் என அவர் மேலும் கூறினார். தொலைபேசியினால் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 14 வயது மாணவனுக்கு தலையில் 14 தையல்கள் போடப்பட்டுள்ளதாக ரவுப் வட்டார போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஷரீல் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். தனது தொலைபேசியை பழுதாக்கிவிட்டதால் புது தொலைபேசியை வாங்கி தருமாறு கேட்டு 16 முதல் 17 வயது கொண்ட மூவர் அந்த 14 வயது மாணவரை தாக்கியதில் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு 14 தையல்கள் போடப்பட்டுள்ளன. கால்வாயில் வைத்து அடித்ததுடன் 14 வயது மாணவருக்கு காயங்கள் விளைவித்த அந்த மூவரையும் போலீசார் விசாரணைக்காக கைது செய்துள்ளதாகவும், இந்த சம்பவத்தின் போது அந்த மூவரும் எந்தவொரு ஆயுதங்களும் பயன்படுத்தவில்லை என போலீஸ் கூறியது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் மலேசிய நாட்டின் சுதந்திர மாதமாக கருதப்படுவதால் அதனை முன்னிட்டு மலேசிய மக்கள் மலேசிய கொடியை பறக்க விடுமாறு நாட்டின் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். சுதந்திர தினம் எந்தவொரு மதம், இனம், கட்சி, தகுதி சார்ந்த கொண்டாட்டம் அல்ல, மாறாக அது நாட்டின் மீது வைத்துள்ள பற்றை வெளிப்படுத்தும் கொண்டாட்டம் என்பதால் அனைத்து மலேசிய மக்களும் ஒன்றிணைந்து மலேசியாவின் சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என அவர்
கேட்டுக்கொண்டார். பரிசான் நேஷனல் கூட்டணியில் உள்ள கட்சிகளை பரிசான் புறக்கணிக்கவில்லை என பரிசான் கூட்டணியின் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் அமீடி கூறினார். பரிசான் எடுக்கின்ற எந்த முடிவும் கூட்டணியில் உள்ள இதர கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பின்னரே முடிவு எடுக்கப்படுவதால் பரிசான் யாரையும் புறக்கணிக்கவில்லை என ஜயிட் தெளிவுபடுத்தினார். அண்மையில் சபா மாநிலத்தில் பரிசான் ஒன்று கூடும் நிகழ்ச்சியில் மாசிசா கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் திறந்து வைத்தார் என்பதே பரிசான் யாரையும் புறக்கணிக்கவில்லை என்பதை வெளிக்காட்டுகிறது என அவர் மேலும் கூறினார். கட்சியின் வெளியே நின்று கொண்டு கருத்துகள் பேசுகின்றவர்கள் கட்சியை வழி நடத்துவதில் சிரமங்கள் ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து கடந்து வந்து பரிசான் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் உண்மை என ஜயிட் தெரிவித்தார். இன்று காலை ஜொஹூர் பந்தாய் பத்துலாயார் கடல் பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த இரு ஆடவர்கள் கடலில் மூழ்கியதில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது எனவும் மற்றொரு ஆடவர் காப்பாற்றப்பட்டார் என பூங்கா வட்டார தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி செயல்முறை கொமெண்டர் முகமது சைஃபுல் இசாம் முகமது ரோஃபி தெரிவித்தார். கடலில் குளித்துக் கொண்டிருந்த இருவரும் அலையில் மாட்டிக்கொண்டிருந்த சம்பவத்தை பொதுமக்கள் சிலர் கண்டுள்ளனர் என அவர் மேலும் கூறினார். மாலை மணி 3:30 அளவில் முகமது ஷமி ஜம்சாம் என்ற 26 வயது ஆடவரின் உடல் சம்பவம் நடந்த இடத்தின் 100 மீட்டரில் கண்டெடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கொதத்திங்கி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என முகமது சைஃபுல் இசாம் கூறினார். ரிங்கிட் மலேசியா 250 வெள்ளியை கையூட்டாக போலீசுக்கு வழங்கிய குற்றத்திற்காக 27 வயது மியான்மர் பிரஜை முகமது ஷக்கீர் முகமது ஜொக்கோரியாவிற்கு ரிங்கிட் மலேசியா 5000 வெள்ளியை அபராதமாக விதித்து கொலத்ரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. லைசன்ஸ் இல்லாமல் சாலை ஓரத்தில் பழைய ஆடைகளை விற்கும் வியாபாரம் நடத்தும் அந்த மியான்மர் பிரஜையை போலீசார் கைது செய்யாமல் இருப்பதற்காக இன்ஸ்பெக்டர் பதவி கொண்ட போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு ரிங்கிட் மலேசியா 250 வெள்ளி பணத்தை கையூட்டாக கொடுத்த குற்றத்திற்காக இவருக்கு இந்த அபராதம் நீதிபதி நோராஷிமா கலிட் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்